சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் சாயப்பா சாதாரணமாகவெல்லாம் உன்னை தேடி வரவில்லை. என்னவோ தெரியவில்லை, உன் அப்பா எனக்கு இன்று உன்னோடு பேசுவதில் அளவில்லாத சந்தோஷம். உன்னோடு இன்று நான் பேசியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றிலும் நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை அத்தனையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன்னோடு சந்தோஷமாக பேச நினைக்கிறேன் என்றவுடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஏதோ ஒரு விஷயத்தை அப்பா தெரிந்து வைத்திருக்கின்றார், ஏதோ ஒன்றை இந்த வாழ்க்கையில் உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றார் என்று உனக்காக எல்லா நேரங்களிலும் நான் உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக உணரத்தான் வேண்டும். உன் அப்பாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் எந்த இடத்திலும் நிறைவாக கிடைக்கத்தான் வேண்டும். சாயப்பா உனக்கு எதையெல்லாம் சொல்ல நினைக்கின்றேனோ அதையெல்லாம் கவனமாக உனக்கு எடுத்து சொல்லிவிட வேண்டித்தான் வந்திருக்கின்றேன். என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகிழ்ச்சி அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென நான் தரக்கூடிய உண்மைகளை நிறைவுபடுத்துவது என்னாலும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு அடுத்தடுத்த நிலைகளை நீ நிச்சயமாக அடைய வேண்டும். தெய்வம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிலையாக இருக்கிறது என்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா உன்னிடத்தில் உனக்கென்று சொல்லித்தரும் விஷயங்களை அத்தனையிலும் நீ மீண்டு வர வேண்டும். வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்தது என்று எப்பொழுதும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் அல்லவா? ஆனால் நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கான நேரங்களை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கொடுப்பதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதை உனக்கு என்னவென்று உருவாக்கி கொடுக்க வேண்டும். நான் இருக்கும் நேரத்தை என்னவென்று உனக்கு சரி செய்து தந்துவிட வேண்டும். நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கான நேரங்களை நீ உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எத்தனை தருணங்கள், இத்தனை விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ உறுதிப்பட உணரும் இந்த நேரங்கள் இனி உனக்காக எதையெல்லாம் சொல்லித்தர காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து விட வேண்டும். என் அன்பு குழந்தையே, சாயப்பா என்ற தெய்வம் உன் அருகில் நெருங்குவதற்கு இங்கு ஒவ்வொருவரும் பயப்படுகின்ற நேரம். என்னை நெருங்க வேண்டும் என்றால் எல்லோருக்கும் ஒரு பதற்றம் இருக்கும். ஏன் தெரியுமா? அப்பாவின் சிங்க முகத்தை அப்பாவின் சிங்க முகத்தை கண்ட உடனே குழந்தைகள் எல்லோருமே பதற்றம் அடைகிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தன்னுடைய மனதில் எந்த கள்ள கபடமும் இல்லாத குழந்தைகள், தன்னுடைய மனதில் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத குழந்தைகள், யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் நடக்காத குழந்தைகள் என்று இங்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒருபொழுதும் எதற்காகவும் மனம் வருந்த மாட்டார்கள். இவர்கள் ஒருபோதும் எந்த நேரத்திலும் என்னை நெருங்க பதற மாட்டார்கள். நம் அப்பா தானே என்று சொல்லி என்னிடம் வந்து விடுவார்கள். இப்பொழுது பல குழந்தைகளும் என்னை அவர்களுடைய தாயாக, சாயப்பாவாக நினைத்து நெருங்கி வர தொடங்கி விட்டார்கள். அவர்களுடைய அப்பாவாக என்னை மதித்து என்னை நெருங்கி வர இவர்கள் துணிந்து விட்டார்கள். அப்படி இது போன்ற விஷயங்களும் காரியங்களும் நடக்க துடிக்கின்ற இந்த நேரம் உன் அப்பா எப்பொழுதும் உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் எப்படி ஒரு அப்பாவாக நின்று உன்னை அன்பால் அரவணைக்கின்றேன் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா எந்த இடத்திலும் உன்னை கைவிடாமல், எந்த இடத்திலும் உனக்கான நம்பிக்கை கொடுத்து உன்னை வாழச் சொல்கிறேன் என்பதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உன்னை மேலும் மேலும் மகிழ்ச்சிப்படுத்துவதை நீ புரிந்து கொண்டால் போதும். அப்பாவின் அன்பு எப்பொழுதும் உனக்கான மாதர்களை மன உறுதியோடு தந்து விடுவதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். எத்தனையோ முறை நான் உன்னை சுற்றி வந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உடன் இருக்கின்றேன். உன் கஷ்டத்தில் உன் வேதனைகளை நான் பார்த்திருக்கின்றேன். உன்னுடைய சந்தோஷத்தில் உன் மகிழ்ச்சி எந்த அளவில் இருக்கும் என்பதனையும் நான் பார்த்திருக்கின்றேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்திருக்கின்றேன் என்பதை நீ மறக்காதே. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் தெய்வம் நம் வாழ்க்கையில் இருப்பதும் நமக்கு புரிய வந்துவிடும். இந்த தெய்வம் நமக்கு வழி நடத்துவது நமக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிய வந்துவிடும். தெய்வத்தின் அருளாசிகளோடு நமக்கு சுற்றி வருகின்ற பல விஷயங்களும் நமக்கான தேவைகளை உருவாக்கி கொடுப்பதை உன்னால் எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்து நாம் நின்று இந்த வாழ்க்கையில் தொலைத்தது எல்லாம் போதும். இந்த சாயப்பா இப்பொழுது எல்லாம் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே
நீ நல்லபடியாக உனக்கான விருப்பங்களை இந்த வாழ்க்கையில் இருந்து பெற்றிட வேண்டும் என்பதுதான். இந்த நிலையிலும் எதையுமே தொலைக்கக்கூடாது என்பதுதான். அப்பா உன்னை அரவணைக்கின்றேன், அப்பா உன்னை அன்போடு எப்பொழுதும் பார்த்து கொள்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த தெய்வம் உன்னை எப்பொழுதுமே அன்போடும் அரவணைப்போடும் பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உனக்கான புரிதலை நம்பிக்கையோடு தந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை உனக்கு இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. நாம் ஆசைப்படுவது எல்லாமே நமக்கு சரியாகவே கிடைக்கும். நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெளிவான புரிதலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி உன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா வெற்றிகளையும் நீ மனப்புரிதலோடு பெற்றிட வேண்டும். இந்த சாயப்பா உன்னை எப்பொழுதும் காக்க வருவேன். இந்த சாயப்பா எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் உறுதிப்படுத்தி அப்பா சொல்வது போல எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ கண்டு கொள்ள வேண்டும். இந்த அப்பாவிற்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையை முன்பு இருந்தது போல அல்ல. எதற்கெடுத்தாலும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்காமல், எதற்கும் முகத்தை நீ சோகமாக வைத்து கொண்டிருக்காமல், எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கி நீ பல நல்ல காரியங்களை செய்ய தொடங்குகிறாய். உனக்கில்லை என்றாலும் மற்றவர்களிடத்தில் கையேந்தி நின்றால் அவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று என் குழந்தை எண்ணுகிறாய். எல்லாமும் நமக்கு தெய்வம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்கின்றாய். உன்னிடத்தில் ஒருவர் ஒரு விஷயத்தை பெற்றால் கூட என்ன சொல்கிறார்கள்? நீ எனக்கு கொடு, உனக்கு தெய்வம் கொடுக்கும் என்று தானே சொல்கின்றார்கள். எந்த நேரமும் எந்த விஷயமும் என்னவாகும் என்று நீ எதிர்கொள்ளும் இந்த நேரம். உனக்கான தருணங்களை எல்லாம் உனக்கு நான் மீண்டும் மீண்டும் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறக்காதே. எல்லையற்ற மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் என்பதை நீ மறக்காதே. எல்லை கடந்த அன்பு இல்லை. கடந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். சாயப்பா உன்னை தேடி தேடி வந்து பார்க்கும் பொழுதெல்லாம் முன்பு இருந்தது போல இல்லாமல் இப்பொழுது பல முயற்சி பல விதமான திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. உன்னால் எல்லாமும் முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது. இந்த தெய்வம் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிட்டது. இனி அத்தனையிலும் என் குழந்தைக்கென கிடைக்கக்கூடிய புரிதல்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா உனக்காக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகையில் இந்த அப்பா உனக்காக மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கையை நான் எடுத்து தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. தெய்வம் உடன் இருக்கும் காலம் எல்லா நிலைகளும் உனக்கு ஆசைப்படுவதை எல்லாம் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நீ விரும்புகின்ற உன்னுடைய வெற்றியை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரமும் இந்த சூழ்நிலைகளும் இனி எப்பொழுதும் உனக்கு சாதகமாக மாறப்போகிறது என்ற செய்தியை இந்த சாயப்பா நான் தெரிந்து கொண்ட பிறகு அதனை உனக்கு சொல்லாமல் போக முடியுமா? அப்பா இது நடக்கப் போகிறது என்ற ஒரு வெற்றி செய்தியை நான் உணர்ந்த பிறகு அதை நான் உனக்கு சொல்லாமல் தான் போய்விட முடியுமா? நடக்கும் நல்லதை நான் தெரிந்து கொண்டு உனக்கு சொல்லாமல் விட்டுவிட முடியாது என்பதனால்தான் இன்று இந்த விஷயத்தை உனக்கு முன் நின்று சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். உனக்கென்று நான் ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்பொழுதும் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனையும் இந்த தெய்வம் உனக்கு நடத்தி தருகிறது என்பதை நீ மறந்து விடாதே. ஆசைப்பட்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்காக நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்க்கக்கூடிய பல சந்தோஷங்கள் உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது. என்றுமே நாம் இதுதான் நம் வாழ்க்கை என்று நினைத்து வருந்திய பொழுதுகளில் எல்லாம் இனிமேல் இதையும் தாண்டிய வாழ்க்கையும் நமக்கு இருக்கிறது என்பதனை புரிய வைக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்காக நடக்கப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே. என்றுமே எப்பொழுதுமே உன்னை தேடி வரும் இந்த தெய்வம் இனியும் உன்னை காக்கும். இனியும் உனக்கான விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்த இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொன்றையும் தொலைத்து நின்றது எல்லாமும் போதும். இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மேலும் மேலும் உனக்கு பல ஆச்சரியங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரமும் இந்த அப்பாவினுடைய அன்பு உன்னை தொடரும் காலம் இனி உனக்கு ஒவ்வொரு புரிதல்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள். சாயப்பாவின் சந்தோஷத்திற்கு காரணத்தை என்னவென்று நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? இந்த அப்பா உன் மீது முழுமையான அன்பு கொண்டதற்கும் நீ என் மீது அன்பு கொண்டதற்கும் நிறைவான பலன்கள் கிடைக்க தொடங்கி இருக்கிறது.
நிறைவான வெற்றியும் நிறைவான சந்தோஷம் உனக்கு கிடைக்க தொடங்கி இருக்கிறது. எண்ணற்ற மகிழ்ச்சியை நீ பெறப்போகிறாய் என்பதை மறந்து விடாதே. எல்லை கடந்த இந்த வாழ்க்கையில் சுற்றி இருந்து உனக்கு சோதனைக்கு ஆளாக்கிய இந்த மனிதர்கள் எல்லோருமே அவர்கள் உன்னை படுத்திய காயங்களுக்கும் உனக்கு கொடுத்த வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்த பலனை அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. தனக்கும் நல்ல விஷயங்கள் தெய்வத்தின் அருளால் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் உனக்கு என்னவெல்லாம் தருகிறேன் என்பது இனிமேல் இந்த வாழ்க்கையின் புரிதலை உனக்கு நிறைவாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்து விடாதே. ஆசைப்படுகின்றது எல்லாமும் நமக்கு கிடைக்கும் என்று நாம் நம்பிவிட முடியாது. நாம் எதிர்பார்த்தது எல்லாம் நமக்கு அப்படியே நடக்கும் என்று நாம் நினைத்துவிட முடியாது. ஆனால் இதை எல்லாமும் ஒரு நாள் நாம் விரும்பியதை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் ஒரு நாள் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை உருவாக்கி தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பதை இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தும். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.